ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்பொழுது நம் செவிகளில் வாசிக்கப்பட்டு நாம் அனைவரும் கேட்க இருக்கின்ற ஞானக்களஞ்சிய நூல் எதுவென்றால் தெய்வீக காதல் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை நாம் அனைவரும் ஞானம் அடைய வேண்டி கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் கிரியாயோக வித்தகர் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். வாசிக்கப்படும் தலைப்பு எதை பற்றியதென்றால், நாம் ஆசைகளிலிருந்து விடுதலை பெறும் பொழுது உலகம் நமக்கு முடிவுறுகிறது என்பதை பற்றிய தலைப்பு. அமெரிக்காவில் பேசிய பதிவைத்தான் நாம் தெய்வீக காதல் என்ற நூலிலிருந்து இப்பொழுது வாசிக்கப்பட்டு கேட்க இருக்கின்றோம். பதிவின் தொடக்கம் ஆரம்பம். ஒரு பறவையில் தத்துவ கருத்தின்படி எல்லா உலக ஆசைகளின் முடிவுதான் உலகத்தின் முடிவாகும். உங்களுடைய சொந்த மகிழ்ச்சிக்காக உலக ஆசைகளிலிருந்து விடுபட்டு வாழ நீங்கள் தீவிர முயற்சி செய்ய வேண்டும். ஏதோ ஒன்று இல்லாமல் உங்களால் வாழ முடியாது என்று இருந்தால் நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய கடுமையான பாடம் ஒன்று உள்ளது. உங்களுடைய நிறைவேற்றப்படாத ஆசைகளுடனும் நீங்கள் இவ்வுலகத்திலிருந்து நீக்கப்பட்டதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அவை உங்களுடைய ஆன்மாவை விடாத அரிப்பவை. நீங்கள் இதய வலிகளையும் ஏமாற்றங்களையும் மீண்டும் மீண்டும் தாங்கிக் கொண்டு அந்த ஆசைகளிலிருந்து உங்களை குணப்படுத்திக் கொள்வதற்காக இங்கே பல தடவைகள் திரும்ப வர வேண்டியிருக்கும். இறைவனிடம் இவ்வாறு கூறுவது மிகவும் நல்லது. இறைவா, என்னை படைக்க வேண்டுமென நான் உன்னிடம் கேட்கவில்லை. நீ இங்கே என்னை வைத்திருப்பதால் நான் இங்கு இருக்கின்றேன். என்னால் முடிந்தவரை மிகச் சிறப்பாக செய்வேன். ஆனால் உனது சித்தத்தை நிறைவேற்றுவதை தவிர எனக்கு எந்த ஆசைகளும் இல்லை. நான் இனிமேலும் துன்புறுவதற்காக இங்கே திரும்ப அனுப்பப்படுவதை விரும்பவில்லை. சில சமயங்களில் ஒரு செல்வந்தனாகவும், சில சமயங்களில் ஓர் ஏழையாகவும், சில சமயங்களில் ஆரோக்கிய குறைவுடனும் நோயுடனும், சில சமயங்களில் துன்பங்களுடனும், சில சமயங்களில் இடையிடையே சிறு சிறு மகிழ்ச்சியுடனும் முடிவற்று திரும்ப வந்து கொண்டிருப்பதை தொடர நான் விரும்பவில்லை. நான் அழியும் மனிதன் அல்ல, நான் அழிவற்ற ஆன்மா. ஆசைகளிலிருந்து விடுவித்துக் கொள்வதனால் நீங்கள் ஒரு கல் போன்று உணர்ச்சியற்றவராகி விடுவீர்கள் என கவலைப்பட வேண்டாம். ஆசையின்மை உணர்வு நிலையின் மிக அற்புதமான ஒரு நிலையாகும். நான் அனைத்தையும் ரசித்து மகிழ்கிறேன். ஆனால் எதற்கும் எனக்கு ஆசை இல்லை. ஆகவே நிறைவேற்றப்படாத நிலையிலிருந்து ஒருபோதும் எந்த வேதனையோ அல்லது ஏமாற்றமோ இல்லை. நான் எதை செய்தாலும், நான் எங்கு சென்றாலும் எனக்குள் நானே மகிழ்கிறேன். ஆகவே இறைவன் உங்களுக்கு எந்த பங்கினை அளித்துள்ளானோ அதை உங்களால் முடிந்தவரை மிகச் சிறப்பாக மேற்கொண்டு ஆசைகளை உருவாக்கி கொள்ளாமல் செய்வதுதான் உண்மையான மகிழ்ச்சிக்கான வழி. பின்னர் வெளிப்புற நிலைமைகள் எதுவானாலும் சரி, நீங்கள் அகத்தே ஒரு அரசனாக இருக்க முடியும். நீங்கள் ஒரு கோடீஸ்வரரை விட அதிக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உண்மையில் கோடீஸ்வரர்களின் பிரச்சனை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் அத்தகைய ஒருவராக இருக்க விரும்ப மாட்டீர்கள். அந்த பணம் முழுவதையும் இழந்துவிடப் போவதை பற்றிய அச்சம், நோயை பற்றிய அச்சம், ஒருவரது உண்மையான நண்பர்கள் யார் என ஒருபோதும் தெரியாமல் பாதுகாப்பற்ற உணர்வு, இவை யார் மிக அதிகமாக செல்வத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய சில போராட்டங்களும் துன்பங்களும் ஆகும். வெறும் பணத்திற்காக யாரும் என்னை நேசிப்பதை நான் விரும்ப மாட்டேன். அது எவ்வித நேசம்? எனக்கு உண்மையான நட்புதான் அனைத்து பொக்கிஷங்களிலும் மிகச் சிறந்தது. எந்த வற்புறுத்தலும் இன்றி தரப்படும் நட்பை, எதையும் பதிலுக்கு எதிர்பாராமல் நட்புக்காக தரப்படும் நட்பை தான் நான் நேசிக்கிறேன். அந்த ஒரு விஷயம்தான் நீங்கள் பணத்தினாலோ பகட்டினாலோ பயமுறுத்தலாலோ அல்லது அதிகாரத்தினாலோ ஒருபோதும் வாங்க முடியாதது. அது இலவசமாக தர வேண்டும். நீங்கள் சில சமயங்களில் அம்மாரியான நட்பை பெற தவறினால் ஊக்கம் இழந்து விடாதீர்கள். நீங்கள் கபடமின்றி இருந்தால் உங்களை புரிந்து பாராட்டும் அந்த உண்மையான ஆன்மாக்களை நீங்கள் காண்பீர்கள். பற்றன்றி வாழும் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் இதயத்தினுள் நடமாடும் ஆனந்த சொர்க்கத்தை எடுத்துச் செல்லுங்கள். நீங்கள் இவ்வுலகத்தில் இருப்பது மகிழ்விக்கப்படுவதற்காகத்தான். நீங்கள் ஒரு திரைப்படத்திற்கு சென்றால் ஒரு துன்பக் கதையையோ அல்லது ஒரு இன்பக் கதையையோ அல்லது ஒரு நாடகத்தையோ பார்த்தால் அதன் பின்னர் கூறுகிறீர்கள், ஓ, அது ஒரு நல்ல திரைப்படம். அதுபோலத்தான் நீங்கள் வாழ்க்கையும் பார்க்க வேண்டும். அச்சம் கொள்ளாதீர்கள். நீங்கள் அச்சத்தில் வாழ்ந்தால் ஆரோக்கியம் கெட்டுவிடும். நோய்க்கும் இன்னல்களுக்கும் அப்பாற்பட்டவராய் இருங்கள். நீங்கள் உங்களுடைய நிலைமையை சீர்பிடித்த முயலும் பொழுது அகத்தே பற்றற்று இருங்கள். இறைவனிடத்தில் முழு நம்பிக்கையுடன் அகத்தே வலிமையாக இருங்கள். பின்னர் நீங்கள் உலகத்தின் எல்லா வரையறைகளையும் வெற்றி கொள்வீர்கள். நீங்கள் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரு அரசனாக இருப்பீர்கள். நீங்கள் அவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம். இறைவன் உங்களுக்கு ஒவ்வொரு இரவும் உறக்கத்தில் அந்த விடுதலையை அளிக்கிறான். நீங்கள் உறங்கச் செல்லும் போது அவனிடம் கூறுங்கள், இறைவா, உலகம் எனக்கு முடிவடைந்து விட்டது. நான் உந்தன் கரங்களில் இளைப்பாறிக் கொண்டிருக்கின்றேன். நீ உனது வாழ்க்கை திரைப்படங்களாகிய சோகமும் சிரிப்பும், நலமும் நலிவும்,
வாழ்வும் சாவும், வளமும் வறுமையும், போரும் அமைதியும் ஆகியவற்றை காண்பதற்காக என்னை இங்கே வைத்திருக்கிறாய். இவை என்னை மகிழ்விப்பதற்கான கனவுகளே தவிர வேறல்ல. பற்றற்று ஒரே மெய்மையாகிய உன்னை பற்றிய சிந்தனையில் இளைப்பாறுகிறேன் என்று தெய்வீக காதல் என்ற மாபெரும் ஞான களஞ்சிய நூலில் கிரியாயோக தந்தை ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் அமெரிக்காவில் பேசிய பேச்சை நாம் இப்பொழுது வாசிக்கப்பட்டு கேட்டோம். ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. பதிவு முடிவுற்றது.